தூய ஆவி நமக்காக செய்த செயல்கள் தொடர்கின்றன. கற்றுத்தருகிறார். தூய ஆவியானவர் ஒரு ஆச்சரியமான போதகர். அவர் கற்றுக் கொடுப்பதைப் போல் கற்றுக் கொடுக்க ஒருவராலும் முடியாது. அவர் கற்றுக் கொடுக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை எளிதாக உணரலாம். அப்பொழுது கடவுள் நமக்கு உண்மையாகி விடுவார். அவர் கற்றுக் கொடுப்பதை ஒரு குழந்தையோ அல்லது 90 வயது முதியவரோ அல்லது அதற்கும் மேலாக வயது சென்றவரோ யாராக இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு தியானத்திலே நான் கலந்து கொண்ட போது 75 வயது மூதாட்டி ஒருவர் தியானத்திலே தான் பெற்றுக்கொண்டவைகளை பகிர்ந்து கொண்டார். படிப்பறிவில்லாத அந்த மூதாட்டி தூய ஆவியானவரின் பிரசன்னத்தின் உண்மையை விவரித்த போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த 5 நாள் நிகழ்ச்சியிலே தூய ஆவியானவர் தன்னையே அவருக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஆம், அவர் கற்றுத்தரும்போது ஆவிக்குரியவைகள் நம் வாழ்விலே உண்மையாக மாறும். மோசேயை கவனியுங்கள். அவருடைய 80வது வயதிலே அவருக்கு புதிய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த முதிர் வயதிலும் ஆவியிலே நிறைந்து அபிஷேகம் பெற கற்றுக்கொண்டார். யார் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்? அவர் தூய ஆவியானவர். சீடர்கள் இயேசுவின் பாதத்தில் 3 ஆண்டுகள் அமர்ந்திருந்தும் இயேசு கற்றுத்தந்தவைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தூய ஆவியானவர் வந்த பொழுதோ தங்கள் தலைவர் கூறியவற்றை புரிந்து கொள்ளாத சாதாரண மக்கள் உலகத்திற்கே போதிக்கக்கூடிய போதகர்களாகி விட்டார்கள். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை. மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். ஆவியானவர் கற்றுத்தருவதற்கென்றே சில காரியங்கள் உள்ளன. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். தூய ஆவியானவர் உங்களை ஞானிகளாக்கி கடவுளையும் அவர் தம் வழிகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளச் செய்வார். மனித அறிவு கெட்டாத இரகசியங்களை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 27. இங்கு தூய யோவான் கிறிஸ்தவர்களுக்கு அருள் பொழிவு உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, அது கற்றுக் கொடுக்கிறது. எனவே கற்றுக்கொண்டவைகளில் நிலைத்திருங்கள் என்று எழுதுவதை பார்க்கிறோம். இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தூய யோவான் உங்களுக்கு எவரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறுவதாக பொருள் கொண்டு விடலாகாது. எனவே திருவிவிலியம் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தும்படி அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று கூறுகிறபடி கடவுளே திருச்சபையில் போதகர்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள திறந்த மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். வழி நடத்துகிறார். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். எனவே நாம் கடவுளால் வழிநடத்தப்படுவதை எதிர்பார்க்கலாம். அருள் பொழிவை விட நம்மை வழிநடத்துவதற்கு மேலான காரியம் ஒன்றும் இல்லை. தூய ஆவியார் நம்மில் செயல்பட நாம் அனுமதிக்கும் போது தினமும் அவர் நம்மில் செயல்படுவதை அனுபவிக்க முடியும். நான் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே இருந்தபோது ஒரு நாள் ஒரு புத்தக கடைக்கு சென்றிருந்தேன். அங்கு அலமாரியிலே அநேக புத்தகங்கள் இருந்தன. எனக்கு எந்த புத்தகம் வாங்குவது என்று ஒரே குழப்பம். அப்பொழுது அந்த அலமாரியிலே ஒரு சிவப்பு வண்ண புத்தகத்தை பார்த்தேன்.
அதை எடுக்க என் கையை நீட்டிய போது ஆவியாரின் பிரசன்னத்தை உணர்ந்தேன். அந்த நேரத்திலே அந்த புத்தகம் எனக்காக என்று நிச்சயம் ஏற்பட்டது. அந்த புத்தகம் என்னுள் ஏற்படுத்திய தாக்கம் இன்னும் இருக்கிறது. தொடர்வோமா?